அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எமது வாராந்த மார்க்க விளக்க வகுப்பில் சென்ற வாரம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்னுடைய விளக்கமும் அதனுடைய சிறப்பு பற்றியும் பார்த்தோம். அதே தொடரில் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கலிமாவின் மேலதிக சில சிறப்புகளையும் அதனுடைய அந்த ஆழமான தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் எங்களுக்குள்ளே அடிக்கடி மீட்டிக்கொள்வதும் ஞாபகமூட்டிக்கொள்வதும் மிக ஒரு அத்தியாவசியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த இஸ்லாத்தை விட்டும் வெளியே செல்லக்கூடிய வழிகெட்ட கொள்கைகள், வழிகெட்ட சிந்தனைகள் எமக்குள்ளே வந்து நாங்கள் அதிலே அறியாமல் விழுவதற்கு மிக அடிப்படை காரணம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றிய தெளிவின்மைதான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமாவுக்கு பிழையாக விளக்கம் கொடுப்பதன் காரணமாக அந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு வழிகட்ட சிந்தனையும் உருவெடுப்பதற்கு காரணமாக அமைகிறது. ஏனென்றால் இறை தூதர், இந்த உலகத்துக்கு இறைவனால் தெரிவு செய்யப்பட்ட தூதர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை எப்படி விளங்கினார்களோ, எப்படி நபிமார்களுடைய தஅவா பணியும் பிரச்சாரமும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அடிப்படையை வைத்து இருந்ததோ, அதே விளக்கத்தில் நாங்கள் நம்பினால், அதை சொன்னால் தான் உண்மையான வெற்றி. அந்த விளக்கம் இல்லாமல் அதற்கு வேறொரு விளக்கம் கொடுத்து, சில நேரம் நாங்கள் சிறுபான்மையாக நாற்ற வாழ்றோம்ன்றதுனால அவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில போது அதற்குரிய அந்த சரியான விளக்கத்தை சொல்ல தவறிவிடுகிறார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கும். வாழ்கின்ற நாடு அப்படி, அல்லது எங்களுக்கு எதிர்ப்புகளை நாங்கள் சந்திப்போம், அல்லது இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குரிய உண்மையான விளக்கத்தை சொல்ல மறுத்து விடுகிறார்கள், அல்லது மறந்து விடுகிறார்கள், அல்லது மறைக்கிறார்கள். இந்த நிலை ஆபத்தானது. இந்த நிலை ஏன் ஆபத்தானது என்றால், பிழையான அல்லது தவறான ஒரு பொருளில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒரு முஸ்லிம் நம்பினால் அவன் உண்மையான முஸ்லிமாக இருக்க மாட்டான். அடிப்படையே இதுதானே, ஆணி வேர்லேயே பிழைச்சால் மற்ற விஷயங்கள் சர்வசாதாரணமாக பிழைக்கும், அதில் சந்தேகம் இல்லை. எனவே இந்த அடிப்படையில் மிக நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எனவே தான் ஏன் இந்த அளவு நாங்கள் இதில் கவனிக்க வேண்டும் என்று கேட்டால், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற ஒரு வார்த்தையின் மூலமே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குறான். நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற சொல்லிட்டு ஒருத்தர் மௌத்தாயினாலே அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு வார்த்தையாக, அந்தஸ்துக்குரிய ஒரு வார்த்தையாக அல்லாஹ் தஆலா இதை வைத்திருக்கிறான் என்றால் அது லேசான வார்த்தையாக இருக்காது. அதனுடைய அர்த்தம் மிக ஆழமாக இருக்கும். அதை சொன்னால் சில போது எதிர்ப்பை சந்திக்க வேண்டி கூட வரலாம். நபிமார்கள் சந்தித்தார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமாவை அதனுடைய அந்த வடிவத்தில் சொன்னதனால்தான் நிறைய நபிமார்கள் எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். சில நபிமார்கள் ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள், சில நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், சில நபிமார்கள் அவர்கள் மக்களால் கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், பொய்ப்பிக்கப்பட்டார்கள். எல்லாமே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அடிப்படை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல போய்த்தானே நபிமார்கள் எல்லாம் அவ்வளோ பிரச்சனை சந்தித்தார்கள். அப்போ நாங்கள் சொல்லக்கொள்ள பிரச்சனையை சந்திக்கலண்டா, நாங்கள் அதுக்கு கொடுத்த மொழிபெயர்ப்பு சில நேரம் பிழையாயிக்கும், நாங்கள் சொன்ன விதம் பிழையாயிக்கும், நாங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி இதை சொல்லியிருப்போம். ஆனால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிற நோக்கத்தில் இதற்குரிய பொருளை நாங்கள் சொல்ல வேண்டும். கடந்த வாரம் அது பொருள் சம்பந்தமாக நாங்கள் விரிவாக பார்த்தோம். அப்போ அந்த கடந்த வார தொடரையும் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். அதே இப்போ நாங்கள் அதில் மேலதிக சிறப்புகளில் வரக்கூடிய செய்திகளை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். அந்த அடிப்படையில் அபு சயீத் அல் குத்ரின்னு சொல்லக்கூடிய நபித்தோடு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்பாரு, யா ரப்,
அல்லிம்னி ஷைஅன் அத்குரக் வ அதுஉ பிஹி, எனக்கு ஒரு விடயத்தை கற்றுத்தாருங்கள், அதன் மூலம் நான் அல்லாஹ்வை திக்ரு செய்ய வேண்டும், அதை கொண்டு நான் அல்லாஹ் உன்னை நான் என்ன செய்யணும், உன்னிடம் துவா கேட்கணும், உன்னை திக்ரு செய்யறதுக்கும் உன்னைகிட்ட துவா கேட்கறதுக்கும் எனக்கு ஏதாவது ஒரு செய்தி ஒரு அம்சத்தை எனக்கு ஞாபகம் சொல்லித்தாங்க, படிச்சுத்தாங்க யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட மூசா நபி கேட்கிறாரு. அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்வான், குல் யா மூசா, மூசாவே நீங்க சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னீங்கடா நீங்க திக்ரு செஞ்சதாகவும் ஆகும், நீங்க துவா கேட்கறதுக்கு என்னை அழைப்பதற்கும் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி அழைங்க, என்னைய கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் சொல்வார், யா ரப், இறைவனே, குல்லு இபாதிக் யகூலுன ஹாதா, உன்னுடைய அடியார்கள் எல்லாமே அதைத்தானே சொல்றாங்க. ஆதம்ல இருந்து மூசா நபி சொல்றாரு, இந்த காலத்து எல்லாருமே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால அப்படி சொல்றாரு. சொன்னோடனே அல்லாஹ் தஆலா சொல்வான், யா மூசா லவ் அன்ன சமாவாத்தி சப்அ வ ஆமிரிஹின்ன கைரி வல் அரதீன சப்அ ஃபீ கிஃபத்தின் வ லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபீ கிஃபத்தின் லமாலத் பிஹின்ன லா இலாஹ இல்லல்லாஹ். மூசாவே, 7 வானங்களும் அதனுடைய நிர்வாகங்களும் என்னை விட்டுட்டு, இந்த 7 வானங்களும் 7 வானத்தில் உள்ள அனைத்துமே, அதே மாதிரி 7 பூமியும் அந்த அனைத்துமே ஒரு தட்டுலையும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை இன்னொரு தட்டுலையும் வைத்தால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அந்த மீசான், அந்த தராசு தான் பாரத்தால் பணியும் கணக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி 7 வானம் 7 பூமியை ஒரு தராசில வச்சுட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சு அவ்வளோ பவரானது, அதைத்தான் நான் உனக்கு சொல்லித்தந்தேன். எல்லாம் சொன்னாங்கன்னு மூசா நபி சொன்னதுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி சொன்னான் என்று சொல்ற செய்தியை இப்னு ஹிப்பான் அதே மாதிரி ஹாக்கிம் போன்ற கிரந்தங்கள்ல இந்த செய்தி பதிவாகி, இது பிரபல்யமாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. எல்லா நபிமார்களும், இந்த உலகத்துக்கு வந்து எல்லா நபிமார்களுடைய அடிப்படை நாதமே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அவ்வளோ விசேஷமானது, அவ்வளோ அற்புதமானது என்பதை நாங்கள் ஏற்கனவே சென்ற வகுப்புலையும் பார்த்தோம். அதே தொடரில் பாருங்க, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சொல்றாங்க, கால நூஹுன் அலைஹிஸ்ஸலாம் லிப்னிஹி இந்த மௌத்திஹி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அவருடைய மரணம் நேரம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாவதுக்கு அந்தாய்தான் ஈக்குவல சொல்லி கொடுக்காரு, ஆமுருக பிலா இலாஹ இல்லல்லாஹ், உனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை உனக்கு நான் என்ன செய்றேன், ஏவுகிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற வார்த்தையை விட்டுறாத, அந்த அடிப்படையில் நீ வாழ் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போற நேரத்தில் மகனுக்கு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ஃபஇன்ன ஸமாவாத்தி சப்அ வல் அரதீன சப்அ லவ் வுதிஅத் ஃபீ கிஃபத்தின் வ வுதிஅத் லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபீ கிஃபத்தின் லரஜஹத் பிஹின்ன லா இலாஹ இல்லல்லாஹ். அதே மாதிரி மூசா நபிக்கு அல்லாஹ் சொன்னத நூஹ் நபி சொல்றாரு இப்ப மகனுக்கு, 7 பூமிகளை 7 வானங்களையும் 7 பூமிகளையும் ஒரு தட்டுல வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் அடுத்த தட்டுல வச்சால் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தட்டு தான் என்ன செய்யும், அதிகமாக பாரத்தால் கணக்கும் என்ற செய்தியை சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, வலவ் அன்ன ஸமாவாத்தி சப்அ வல் அரதீன சப்அ குன்ன ஹில்கத்தன் முபஹமத்தன் கஸம்துஹுன்ன லா இலாஹ இல்லல்லாஹ். அதை ஒரு வடிவமாக 7 வானம் 7 பூமியையும் ஒரு வட்ட வடிவத்தில் எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் தஆலா அப்படி செஞ்சு அதை வந்து என்ன செய்யலாம், அப்படி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு ஒப்பிட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் என்ன செய்யும், பிரமாண்டமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன செய்தி இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா பதிவு செஞ்சாங்க. அதே மாதிரி ஹாக்கிம் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாரு. இமாம் புகாரி அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்தில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவங்க இந்த செய்தியை சஹீஹான செய்தின்னு சொல்றாங்க. அப்ப நபிமார்கள் தங்களது பிள்ளைகளுக்கு அவங்க மௌத்தா போற நேரம் வசியத்தாக சொல்லி கொடுக்கிறது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான். இதை சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப நாங்களும் எங்களோட பிள்ளைகளுக்கு அடிக்கடி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். இதுதான் அவர்களுக்கு வெற்றியை தரும் என்ற அடிப்படையை நாங்கள் படிச்சு கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்க, இதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளைகளுக்கு வசியத்து செய்யக்கூட இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அடிப்படையை தான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி, இப்ராஹிம் தனது பிள்ளைகளுக்கு வசியத்து செய்கிறாரு. யாக்கூப் நபியும் தனது பிள்ளைகளுக்கு வசியத் செய்வாரு, யா பனிய, எனது அருமை பிள்ளைகளை
இன்னல்லாஹ் இஸ்தஃபா லக்குமுத்தீன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த தீனை கொண்டு உங்களை தெரிவு செஞ்சுக்கிறான், தீனுல் இஸ்லாத்தை கொண்டு. ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிம், முஸ்லிம்களாகவே அன்று நீங்கள் மௌத்தாகிறாதீங்க அப்படின்னு வசியத்து செய்யக்கூடியவர்களாக இருந்திக்கிறார். நீங்கள் மௌத்தா முஸ்லீமாக அன்று மௌத்தாகிறாதீங்க, இப்போ லா இலாஹ இல்லல்லாஹுக்கு மாற்றம் செஞ்சிடாதீங்க. இந்த கருத்துப்பட வசியத்து நபிமார்கள் செய்வாங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். இது மாதிரி நிறைய செய்திகள் குர்ஆனில் என்னது நபிமார்களுடைய அந்த வசியத்தில் வருது. அதே மாதிரி 7 வானம் 7 பூமிகள்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிரமாண்டம், அது எங்களால் யார் கணக்கு நினைக்கலாது. நாங்கள் இருக்கிற பூமியுடைய விசாலமே எங்களுக்கு தெரியாது. அப்போ இது மாதிரி இன்னும் 7 பூமிகள் இந்த நிலத்துக்குள்ள இருக்குது, உண்டு கீழே. அப்போ எல்லாத்துடைய அந்த பாரமும் அந்த பிரமாண்டமும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட லா இலாஹ இல்லல்லாஹ் தான் கணக்கும் என்றால், அப்போ அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு மகத்துவத்தை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதற்கு அது பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. நபிமார்கள் அதை விளங்கியிருந்தாங்க. எனவே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமாவை சொல்லிட்டாங்கண்டா ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட வேற விசாரிச்சுக்கிட்டெல்லாம் இங்க மாட்டாங்க, முஸ்லீம் தான். லா இலாஹ இல்லல்லாஹ்ன்னு அவன் சொல்லிட்டானா அந்த வார்த்தைக்கு அங்கிட்டு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா அவ்வளோ பெரிய மகத்துவமான வார்த்தையை சொல்லிட்டான், உடனே அவனை என்னது முஸ்லீம் தான் அவன். ஏன்னா அர்த்தம் அவ்வளோ அர்த்தம், அந்த அர்த்தத்தை விளங்காமல் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நபியுடைய தவா அப்படித்தான் இருந்துச்சு அன்றைக்கு. அது மக்களுக்கு வெள்ளிடை மலையாக வெளிப்படையாக விளங்குச்சு. ஆனால் இன்றைக்கு எங்கட சமூகத்தில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு 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 மறைக்கப்பட்ட ஒரு அம்சமாக, ஒரு தெளிவில்லாத ஒரு அம்சமாக, வெறுமனே திக்ராக மட்டும்தான் இருக்கிறதே தவிர கொள்கை பிரகடனமாக சொல்லப்படாதனால தான் மக்களுக்கு தெளிவில்லாமல் இருக்குது. ஆனால் ரசூலுடைய காலத்தில் அப்படி இருக்கல, நபிமாருடைய காலத்தில் அப்படி இருக்கல. லா இலாஹ இல்லல்லா மக்களுக்கு தெரியும், இது ஹக்குக்கும் பாத்திலுக்கும் உள்ள வேறுபாடு, பல கடவுள் கொள்கைக்கும் ஓரிரை கொள்கைக்கும் உள்ள அடிப்படை அப்படின்றது மக்கள் விளங்கியிருந்தாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதாக இருந்தால், உசாமா பின் ஜெயிதுன்னு சொல்லக்கூடிய நபித்தோழர். உசாமான்றவர் வந்து ஒரு ஜெயிதுன்றவர் ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனுடைய மகன் உசாமா. அப்போ வளர்ப்பு மகன் ஜெயிதையும் ரசூலுல்லாஹ் விரும்புவாங்க, உசாமாவையும் விரும்புவாங்க. 2 பேர் ரசூலுல்லாஹ் விரும்புவாங்க, விருப்பத்துக்குரிய நேசத்துக்குரியவங்க. ஹிப்பி ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவங்கன்ற சிறப்பு இது 2 பேத்துக்குமே. அப்போ அவர் சொல்றார், உசாமா பின் சயீத் சொல்றாரு, பஅஸனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் ஹரகாத் மின் ஜுஹைனா, ஜுஹைனா கோத்திரத்தில் ஹரகாத்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ரசூலுல்லாஹ் எங்களை அனுப்பினாங்க. ஒரு சின்ன ஒரு கூட்டத்துக்கு மத்தியில், அவங்களோட சின்ன கூட்டம், ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் அந்த கோத்திரத்திலோட இஸ்லாத்தை பற்றி சொல்றது, இஸ்லாத்துக்கு எதிராக போராடுறது, இப்படியான ஒரு விஷயத்துக்கு அனுப்பினாங்க. ஃபஸபஹனல் கௌம் அலா மியாஇஹிம் ஃபலஹிக்து அன வ ரஜுலு மினல் அன்சார் ரஜுலம் மின்ஹும். காலை பொழுது அடைகிற நேரம் நாங்கள் போனோம், அவர்களுடைய அந்த நீர்நிலைகள் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போனோம். அப்போ நானும் என்னது அன்சாரிகளில் ஒரு மனிதரும் அந்த இடத்துல இருந்தோம். அங்கே போயிட்டு அந்த இடத்தை சந்தித்தோம். இரவு நேரம் ஃபலம்மா கஷைனாஹு, பகல் பொழுதை அடைந்த பொழுது, கால அவர் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்னார். என்னோட அந்த நானும் இன்னொரு மனிதர் இருந்தார், அன்சாரிகளில் உள்ள ஒரு மனிதர் இருந்தார். அவர் வந்து என்னது லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்னார். ஃபகஃப அன்ஹுல் அன்சாரி, என்னோட வந்து அன்சாரி என்ன செஞ்சாருண்டா என்னை தடுத்தார். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டானே அந்த எதிரி காஃபிர். அப்போ நானும் அன்சாரி நபித்தோடு வந்தோம், அந்த அன்சாரி என்னை தடுத்தார். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு, ஒன்றும் செய்யாதீங்க. ஃபதஅன்துஹு பிரும்ஹி, என்னுடைய ஈட்டியால் நான் அவனை குத்தினேன். ஃபகதல்துஹு, கொண்டுட்டேன். ஃபலம்மா கதிம்னா பலகதாலிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் கிட்ட நாங்கள் திரும்பி வந்த அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு நாங்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்ததுக்கு பின்னால் இந்த செய்தி ரசூலுல்லாஹ் கிட்ட போயிருச்சு. ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிறாரு, நான் குத்தி கொண்டுட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா உசாமாவே அகதல்தஹு பஅதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன பிறகும் நீங்க கொண்டுட்டீங்களா? குல்து, அப்பா உசாமா சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் இன்னமா காலஹா முதஅவ்விதன், அவர் ஏன் சொன்னான்டா, அவன் தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக சொன்னான், தப்பிக்கிற நோக்கத்தில் சொன்னான். அவன் இஸ்லாத்துக்கு வர நோக்கத்தில் சொல்லல. யார சொல்லா எனக்கு விளங்குச்சு, அதுதான் நான் குத்திட்டேன். அது சொல்லி தப்பா பார்க்குறான்.
அப்படின்னு சொல்றாரு. சொன்ன போற ரசூலா கேட்டாங்க, அகதல்தஹு பஅதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன பிறகு நீங்க கொண்டீங்களா? திருப்பி மறுவ ரசூலா கேட்குறாங்க. கேட்டு சொல்றாங்க, ஃபமா ஜால யுகர்ரிருஹா ஹத்தா தமன்னைது அன்னி லம் அகுன் அஸ்லம்து கப்ல தாலிகல் யௌம். ரசூலுல்லாஹ் அதை திருப்பி திருப்பி சொன்னாங்க. அகதல்தஹு பஅதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ். உசாமா கிட்ட அவ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், அகதல்தஹு பஅதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன பிறகு நீ கொண்டீங்களா? அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப உசாமா சொல்றாரு, அந்த நாளைக்கு புறவு நான் இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா இல்லைக்குமே அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த நிகழ்ச்சி என்ற காஃபிராய்க்குள்ள நடந்துட்டு அதுக்கு புறத்தான் நான் இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா அது மன்னிக்கப்பட்டீங்குமே அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி உசாமா சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஏன் அப்படி சொல்றாங்க? அது அவ்வளோ என்னது அவனோட உள்ள உங்களுக்கு தெரியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டானா அல்லாஹ்க்கும் அவனுக்கும் தான் அது, நீங்க விட்டுறணும். அப்ப ரசூலுல்லாஹ் அடுத்து இன்னொரு அறிவிப்புல, புகாரில முஸ்லீம் வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பு எப்படி வருதுன்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அஃபலா ஷகக்த அன் கல்பிஹி, அவனுடைய உள்ளத்தை நீ என்ன பொளந்து பாத்தியா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா நீ சொல்ற உன்னை தப்பு பாதுகாத்து கொடுத்து தான் சொன்னாங்கண்டு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உள்ளத்தை நான் பொளந்தா பார்த்த நீ? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா விட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்குறோம். எனவே இன்னொரு அறிவிப்பில் வருது, யார் ரசூலல்லாஹ் இஸ்தக்ஃபிர்லி, உசாமா கேட்பாரு, அல்லாஹ்வின் தூதர் எனக்காக நீ பாவமன்னிப்பு தேடுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கைஃப தஸ்னா பிலா இலாஹ இல்லல்லாஹ் இதா ஜாஅத் யௌமல் கியாமா, நீ என்ன செய்வ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மறுமை நாளில் வந்தா உனக்கிட்ட, மறுமை நாளில் அல்லாஹ்வோட சன்னிதானத்தில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உனக்கு எதிராக வந்தா நீங்க என்ன செய்வீங்க இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். எனவே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒருத்தர் சொல்லிட்டாருண்டா அவர் என்ன நோக்கத்தில் சொன்னாரோ, பொருளாதார நோக்கத்தில் சொல்லலாம், உயிரை பாதுகாத்துக்கு சொல்கிறான். ஒரு முஸ்லீம் சமூகம் பெரும்பான்மை ஆயிக்கிறாங்க, அதில் நான் முஸ்லீம் ஆயிக்கணும்னு நயவஞ்சகத்தை உள்ளுக்கு வச்சு கூட சொல்லலாம். அது எங்களுக்கு தேவையே இல்லை. சொல்லிட்டாரா அல்லாஹ் அவரும் பார்த்துக்கொள்வாங்க, அவர் முஸ்லீம் ஆக்கிறத வேண்டியது. மேலதிகமாக என்னது துருவி ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. அது இந்த ஹதீஸ் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுது இல்லைன்னா. அப்போ அது அல்லாஹ் அவருக்கு உள்ளது. ஏமாத்திட்டு போவாங்க, அதுக்குரிய தண்டனை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யக்கூடாது, லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒருத்தர் சொல்லிட்டாண்டா அதுக்கு அங்கிட்டு நாங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. நாங்கள் சில பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் சில பேர் வந்து ஒரு ஜாதியை இழிவாக சொல்லுவாங்க, நக்கலா. அவங்க என்ன, அவங்க பேருக்கு வராங்க, அவங்க சல்லிக்கு வராங்க, பணத்துக்கு வராங்க, அதுக்கு வராங்க, இதுக்கு வராங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இருந்தால் எப்படி கேட்பாங்க? அவங்க உள்ளத்தை திறந்து பார்த்தியா, பொளந்து பார்த்தியா? இஸ்லாத்துக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டாண்டா முடிஞ்சு, எங்களுக்கு பொறுப்பு இல்லை அது. ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை அது. அல்லாஹ் தஆலா சில நேரம் ஆரம்பத்தில் அவன் எந்த நோக்கத்தில் வந்திருக்கலாம், சில நேரம் அல்லாஹ் தஆலா அவனோட உள்ளத்தில் மாற்றத்தை கொண்டாடுவோம். அது அல்லாஹ்வோட கையில் உள்ளது நேர்வழி என்ற கருத்தை நாங்கள் விளங்கிக்கணும். அதே மாதிரி தான் அபூ தாலிப் ரதியல்லா இல்லை, அபூ தாலிப்னு சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை, ரசூலுல்லாஹ்வை வளர்த்தவர். அவங்கள் வந்து சக்கராத்துடைய நேரம் வந்துருச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. வ இந்தஹு அப்துல்லா பின் அபி உமையா, அபு உமையான்னு சொல்லக்கூடியவனும் இருக்கிறான், அபூ ஜஹலும் இருக்கிறான். அபூ தாலிப் என்னது சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறாரு. அவங்கெல்லாம் வந்து சுற்றி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹும் வராங்க. வந்தோடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யா அம் என்ற சாச்சாவே, பெரியப்பாவே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன் உஹாஜ்ஜு பிஹா லக இந்தல்லாஹ், இந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்கடா இதை கொண்டு நான் அல்லாஹ் கிட்ட வாதாடுவேன் உங்களுக்காக. இதை மட்டும் சொல்லிடுங்க, வேற ஒன்றும் நீங்க சொல்ல தேவையில்லை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. ஃபகாலா லஹு அபூ உமையா அபூ ஜஹலும் ரெண்டு பேரும் பக்கத்துல சொல்றாங்க, அதர்கபு அம் மில்லதி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப்புடைய மார்க்கத்தை புறக்கணிக்கிறதுக்கு நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஃபஆதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் திருப்பி சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க யா அம். இவங்க ரெண்டு பேரும் மறுவ சொல்றாங்க, அப்துல் முத்தலிப்புடைய மார்க்கத்தை புறக்கணிக்கிறதுக்கு நீங்க விரும்புறீங்களா?
புறக்கணிக்க போறீங்களா? அப்ப அப்துல் முத்தலிபுடைய மார்க்கம்னா என்ன? உங்களோட பரம்பரை சிலை வணக்கம், அதை விட்டுட்டு மௌத்தா போறீங்களா அப்படின்னு இவங்க 2 பேரும் பக்கத்துல சொல்றாங்க. ஃபகான ஆஹிரு மா கால ஹுவ அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப். கடைசி நேரம் அபு தாலிபுடைய வாயிலிருந்து வந்தது அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே நான் மௌத்தாகிறேன் சொல்லிட்டாரு. லா இலாஹ இல்லன்னா அவர் சொல்லல. அப்ப ரசூலுல்லாஹ் நிறைய கவலைப்படுவாங்க. ஃபஅபா யகூல லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றத அவர் மறுத்துட்டாரு. மறுத்து நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே மௌத்தாகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா அஸ்தக்ஃபிரன்ன லக மா லம் அன்ஹ அன்க், அல்லாஹ் தஆலா தடை செய்யாமல் இருந்தால் நான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வேன்? பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தடுக்காட்டி நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன். நீங்க களிமா சொல்லாம தான் மௌத்தாயிட்டீங்க, ஆனாலும் நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன். ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்கண்டா, ரசூலுல்லாஹ்வை பாதுகாத்தவர் அவரு, வளர்த்தவர் மட்டும் இல்ல, இஸ்லாத்தை வார எதிர்ப்பெல்லாம் முன்னுக்கு நின்று தடுத்தவர் அவரு. இஸ்லாத்துக்கு வராதது மட்டும்தான் அவர் செஞ்சது இல்ல, மற்றபடி இஸ்லாத்துக்கு ஃபுல் பாதுகாப்பு அவர் தான். அவ்வளவு பாதுகாப்பா இருந்தார். பக்கப்பலம் அபு தாலிபு வந்துட்டாலே காபிர்கள் விரண்டு ஓடிடுவாங்க. அவருக்கு ஒரு அந்தஸ்து, என்ன பிரச்சனை வந்தாலும் அபு தாலிப்னால ரசூலுல்லாஹ்க்கு நேரடியா வராது. அபு தாலிப் வந்து கவர் பண்ணுவார். அவருடைய வீட்டில் அவருடைய சொந்த மகன் மாதிரி வளர்க்கிறாரு, சகோதரன் மகனை. அதனால ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்வாங்க, அடை இஸ்லாத்துக்காக இவ்வளோ பாடுபட்டாரு, இவ்வளோ எனக்கு துணையா நின்றாரு. அவர் மரணித்த அந்த வருடத்தை வரலாற்று ஆசிரியர்கள் ஆமுல் ஹுசுன் என்று பதிவு செய்வாங்க வரலாற்று புத்தகங்கள்ல. என்ன கவலைக்குரிய வருடம். அந்த இந்த ஹதீஜா, ரசூலுல்லாஹ்வுடைய முதல் மனைவி ஹதீஜாவும் அதே மாதிரி அபு தாலிபும் ஒரே வருஷத்தை தான் மூத்தாவாங்க. அப்ப இந்த அபு தாலிபுடைய மரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று ஆசிரியர் எப்படி எழுதுவாங்கண்டா, ஆமுல் ஹுசன், கவலைக்குரிய ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வருடம் ரசூலுல்லாஹ் நிறைய கவலைப்பட்டாங்க. சரி, அப்ப இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன உடனேயே அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹ் தடுக்காவிட்டால் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொன்னாங்களே, சொன்னா காஃபிர்கள் கேட்டுட்டு தானே இப்போ அபூஜஹல் எல்லாம். இப்போ உடனே அல்லாஹ் வசனம் இறக்குறான். எது சொல்றான்? மா கான லின்னபிய்யி வல்லதீன ஆமனு ஐ யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன் வலவ் கானு உலி குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். ஒரு நபிக்கு அழகில்ல, ஒரு நபிக்கு பொருத்தம் இல்லை, அதே மாதிரி ஈமான் கொண்டவங்களுக்கும் அது சரி வராது. என்ன சரி வராது? ஐ யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களுக்கு இணை வைப்பவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுறதுக்குதே, அது ஒரு நபிக்கு அழகில்லை, மூமின்களுக்கும் அது அழகில்லை, அவங்க செய்யக்கூடாது. வலவ் கானு உலி குர்பா, அவங்களோட நெருங்கின உறவினர்களாக இருந்தாலும் சரி. மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் ஜஹீம் நரகவாசிகள் என்று தெளிவானதன் பின்னால், களிமா சொல்லல, காஃபிராவே மௌத்தா போயிட்டாங்க, தெளிவாயினத்துக்கு பின்னால காஃபிரா மௌத்தா போனவங்களுக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடுறது உங்களுக்கு மூமின்களுக்கோ நபிக்கோ அது தகுதி இல்லை, பொருத்தம் இல்லை, அது அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கிட்டான். அந்த சப்ஜெக்ட்ல அந்த நேரம் தான் இந்த வசனம் இறங்குது. சூரத்து தௌபா 113வது வசனம். அதுக்கு பின்னால வ அன்ஸலல்லாஹு ஃபி அபி தாலிப், அபூ தாலிபுடைய விஷயத்துல இது பொதுவா இறங்கிட்டு வசனம். அடுத்தது அபூ தாலிபுடைய சப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு வசனம், என்ன வசனம்? இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்களே, நிறைய உள்ள அல்லாஹ்க்கு தானே தெரியும். ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்கன்றது அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, நீங்க விரும்பக்கூடியவங்களுக்கெல்லாம் நேர்வழி கொடுக்க மாட்டோம். நீங்க விரும்புறீங்க, நீங்க கவலைப்படுறீங்கன்னுக்காக வேண்டி அல்லாஹ் நேர்வழி கொடுப்பானா? வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா, அவன் யாருக்கு நேர்வழி கொடுக்கணும்னு நாடுறானோ அவங்களுக்கு தான் நேர்வழி கொடுப்பான். வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன், நேர்வழிக்குரியவர்கள் யார் என்பதை அவன் தான் மிக அறிந்தவன் அப்படி என்று சொல்லி அடுத்த வசனம் இறங்கு. இது சூரத்துல் கஸஸ் 56வது வசனம். இது புகாரி முஸ்லிம் இந்த ஹதீஸ் செய்தி பதிவாகுது. அப்ப ஒருத்தர் காபிரா மூத்தாயிட்டாரா, அவருக்கும் எங்களுக்கு தொடர்பு முடிச்சு, நெருங்கின உறவினராக கூட இருக்காங்க. அப்ப இந்த அடிப்படை இந்த செய்தியில தான் இது இந்த கருத்துப்பட இன்னொரு ஒரு நபித்தோழர் வருவார். அந்த காலத்துல அவங்க இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க, அவங்களோட அப்பா அம்மா இஸ்லாத்துக்கு வராமல் இருப்பாங்க. அப்படித்தானே அன்றைய ஆரம்பம்.
ரசூல்லா இஸ்லாத்துக்கு வந்த நேரம் ரசூல்லாவுடைய அபு தாலிப் வரல, அபூலஹப் ரசூல்லாவுடைய சாஜா தான் அவர் வரல, நெருங்கின உறவினர்கள் அபு சுஃபியான் எல்லாம் பிற்காலத்தில் தான் வராங்க. அப்பாஸ் கூட ரலியல்லாஹு கூட பிற்காலத்தில் தான் வந்தார் சாச்சா. அவரும் ஆரம்பத்திலே வரல. அப்படி நிறைய பேர் ஆரம்பத்திலே வரல. சில பேர் இஸ்லாம் இல்லாமே மௌத்தாயிட்டாங்க. நபித்தோழர்களுடைய பெற்றோர்கள், சகோதரர்கள், சொந்தங்கள். இவர் இஸ்லாம் ஆகியிருப்பாரு, உம்மா அப்பா இஸ்லாம் கிடைக்கலாம் அவங்களுக்கு. இந்த தவா அவங்களுக்குள்ள போறதுக்கு முன்னே அவங்க மூத்தாயிட்டாங்க, அல்லது அதை ஏற்றுக்கொள்ற மனோநிலையில் இல்லாமல் மறுத்துட்டு மூத்தாயிட்டாங்க. இப்படியான ஒரு நபித்தோழர் வந்து கேட்கலாம், அல்லாஹ்வின் தூதரே, ஏண்ட உம்மாவும் பாப்பாவும் எங்கே இருப்பாங்க? ஏன்னா அவங்க குஃபுர்ல மூத்தாயிட்டாங்க. அப்போ நபிக்கு தெரியும். அப்போ நபி என்ன சொல்றாருன்னு கேட்கத்தான் இவர் கேட்குறாரு. அப்போ அவர்கிட்ட உங்களோட அம்மாவும் வாப்பாவும் நரகத்துலன்னு சொன்னால் அவர் கவலைப்படுவாரே. அப்போ ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, இன்ன அபீ வ அபாக்க ஃபின்னார், இன்ன அபீ வ அபாக்க ஃபின்னார், ஏண்ட வாப்பாவும் ஓண்ட வாப்பாவும் நரகத்தில் தான் அப்படின்ற சொல்றாங்க. ஏண்டா ரசூலோட வாப்பாவுக்கும் இந்த இஸ்லாம் கிடைக்கல. நபித்துவத்துக்கு முன்னாலே அவர் நபி பிறக்கிறதுக்கு முன்னாலே வாப்பா மூத்தாயிட்டார். அப்போ ரசூல்லாவுடைய தாய்க்கும் கிடைக்கல. நபி பிறந்து 6வது வயசுல தாயும் மூத்தாயிட்டாங்க. 40வது வயசுல தான் இவர் நபி ஆகுறாரு. அந்த இடப்பட்ட காலங்களில் அவங்க சிலை வணக்கத்தில் தான் இருந்தாங்க. இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் இருந்தாலும் அந்த மார்க்கம் அந்த சமூகத்திலிருந்து மறக்கடிக்கப்பட்டுட்டு, அல்லது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் அந்த மார்க்கத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. மற்றபடி அதுக்கு பின்னால் மூசா நபி, ஈசா நபி வந்தாங்க. அந்த அந்த பைபிள் அந்த வேத புத்தகங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சிதறந்து இருந்துக்குது. அப்படின்னா அதில் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டு இருந்துச்சு. தூய்மையான இஸ்லாம் ஈக்கல்ல. அப்போ அதனால் மக்கள் தெளிவாக ஈக்கல்ல. சில பேர் குஃபுர்ல இருந்தாங்க. அது அல்லாஹ்வோட நாட்டம், அவங்களோட தீர்ப்பு அல்லாஹ்க்குள்ளது. ஆனால் ரசூல்லா சொல்கிறாங்க, இன்ன அபீ வ அபாக்க ஃபின்னார், ஏண்ட வாப்போம் உண்ட வாப்போம் என்ன நரகத்தில் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குதுண்டா, கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாட்டி எங்களுக்கு என்ன செய்யலாது? முஸ்லீம்னு சொல்கிறவோ, அவங்களுக்காக பிரார்த்திக்கவோ, அவங்களுக்காக நெருங்கின உறவினர்கள் தானே என்று சொல்லி அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடவோ, துவா கேட்கவோ கூடாது என்றது இதில் விளங்கு. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், எல்லாருடைய முடிவும் கடைசியை வச்சு தான், கடைசி நேரத்தை வச்சு தான். எவ்வளோ பெரிய நல்லவனாக கூட இருக்கலாம், கடைசி நேரத்தில் அவன் எந்த நிலையில் மூத்தாரோனோ அதை வச்சு தான் அல்லாஹ் தஆலா மறுமையில் எழுப்பாட்டுவான். ஆரம்பத்தில் நன்மை செஞ்சு நல்லா ஈக்கலாம், கடைசி நேரத்தில் அவன் காஃபிராக போயிட்டான்டா, அவன் காஃபிர் தான். ஆரம்பத்தில் செஞ்ச நன்மைக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். கடைசியுடைய அந்த ஹவாத்தி முடிவை வச்சு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? தீர்மானிப்பான். எனவே தான் நாங்கள் அடிக்கடி அல்லாஹ் கிட்ட இறுதி முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ் கிட்ட அதிகமாக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரி, அடுத்தது பாருங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அஸ்அதுன் நாஸ் பி ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாஅத்தை கொண்டு மக்களில் அதிகமாக மக்களில் சந்தோஷப்படக்கூடியவர்கள் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிசன் மின் கல்பிஹி அவ் நஃப்ஸிஹி, யார் தன்னுடைய உள்ளத்தில் தூய்மையாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்களோ அவங்க என்னுடைய ஷஃபாத்துக்கு தகுதியானவங்க. அவங்க தான் அஸ்அதுன் நாஸ், மகிழ்ச்சியான மனிதர்கள். என்னுடைய ஷஃபாத்தை கொண்டு அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க மறுமை நாளில். அவங்க யாரு? ரசூலோட ஷஃபாத்துக்கு தகுதியானவங்க யாருன்னு கேட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ்வை தூய்மையாக சொன்னவங்க, ஷிர்க் இல்லாமல், இணை வைப்பு இல்லாமல், சரியான விளக்கத்தோட இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிஞ்சாங்களே, அவங்க மறுமை நாளில் நபியுடைய ஷஃபாத்துக்கு அவங்க தகுதியானவங்களாக ஆகுவாங்க அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரில் இந்த செய்தி பதிவாகுது. அப்போ எனவே ரசூலுல்லாஹ்வுடைய நாளை மறுமை நாளில் யாருக்கும் பரிந்து பேச முடியாத நாள், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாரும் பரிந்து பேசலை. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சில பேருக்கு நபியுடைய ஷஃபாத்து கிடைக்கிறன்றது பெரிய பாக்கியம். நபியுடைய ஷஃபாத்து, நபி அல்லாஹ் கிட்ட பரிந்து பேசுவாங்க, அதில் அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் நாடணும், அப்போ தான் கிடைக்கும். அப்போ அதில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தூய்மையான சொன்னவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வானாம்? அந்த பாக்கியத்தை கொடுக்கிறதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மாமின் அஹதின் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சித்கம் மின் கல்பிஹி, யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வாய்மையோடு உண்மையான உள்ளத்தோடு
எவன் ஒருவன் சாட்சி சொல்கிறானோ இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், அவரை நரகத்தை விட்டும் அல்லாஹ் அவனை என்ன செய்வான், அவனை நரகத்தை விட்டும் ஹராமாக்கி விடுவான். அப்படின்டா அவனுக்கு நரகம் ஹராம், நரகம் போவே மாட்டார். நரகம் அவனுக்கு ஹராம்டா என்ன அர்த்தம், நரகத்துக்கே போக மாட்டார். அப்படின்டா அவர் பாவங்கள் எல்லாம் எல்லாம் மன்னிச்சிருவான். சில பாவங்கள் செஞ்சா கொஞ்ச நாள் நரகத்துக்கு போட்டு எடுப்பான்னு வருமே, இது அப்படி இல்லை. நரகமே ஹராம், ஹராம்டா என்ன, நரகத்துக்கு போக மாட்டார் என்ற ஒரு சிறப்பு கிடைக்குது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை உறுதியாக சொன்னவங்களுக்கு. அப்ப உறுதி இல்லாம சில பேர் நயவஞ்சகமா சொல்லுவாங்க, தந்த உலகத்தில் முஸ்லீம் மாதிரி காட்டிக்கொள்வாங்க. அப்படி அந்த உள்நோக்கம் உள்ளவங்களும் இருப்பாங்க. இவங்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமினன் நாஸ், மனிதர்களில் சிலர், மையகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிர் வமாஹும் பிமுமினீன், அவங்க நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், மறுமை நாளை ஈமான் கொண்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க மூமீன்களாக இருக்க மாட்டாங்க. யுகாதிஊன் அல்லாஹ, அவர்கள் அல்லாஹ்வை ஏமாத்த பார்க்கிறார்கள். வல்லதீன ஆமனு, மூமீன்களை ஈமான் கொண்டவங்களை ஏமாத்த பார்ப்பாங்க. வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன், அவங்கள் தங்களை தாங்களே தான் ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உணராமல் அப்படி செய்கிறாங்க. இது நயவஞ்சகர்கள். மூமின்கள்ட்ட முஸ்லீம்கள்ட்ட நாங்கள் முஸ்லீம் மாதிரி சொல்லிக் கொள்வாங்க, முஸ்லீம்னு சொல்லிக் கொள்வாங்க. ஆனால் உள்ளத்தில் இல்லை ஈமான். அவங்க ஏமாத்துறாங்களாம் அல்லாவையும் மூமின்களையும். அல்லாவையும் மூமின்களையும் இல்லை அவங்க ஏமாத்தினாங்க, தங்களை தாங்களே அவர்கள் ஏமாற்றி கொண்டார்கள். ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவருடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதன், அவர்களுடைய நோயை அல்லாஹ் தஆலா அதிகரித்து விட்டான். வலஹும் அதாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது. பிமா கானு யக்திபூன், எதை அவர்கள் பொய்ப்பித்து இப்படி நடிக்கிறார்களோ இவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு. சூரத்துல் பக்கரால 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் உள்ள செய்தியில சொல்றோம். அப்ப இது முனாஃபிக்களை பத்தி சொல்லப்படுது. முஸ்லீம் நபியுடைய காலத்துல நிறைய முனாஃபிக்கள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நபியுடைய பள்ளியில தொழுதுகிட்டு நபியுடையோட யுத்த காலத்துக்கு வாரோம்னு சொல்லிக்கொண்டு நபியுடைய சமூகத்தில் முஸ்லீம்களாக நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க முழுக்க முழுக்க யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாகவும் சிலை வணங்குறவங்களுக்கு அந்த குறைஷி காபிர்களுக்கு துணை போகக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவங்கள அடையாளம் காண கூட கஷ்டம். அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பான் நபிகள் நாயத்துக்கு, இவங்க முனாஃபிக் இவங்க முனாஃபிக், இல்லாட்டி தெரியாது. நபி முஸ்லீம்கள் மாதிரியே இருப்பாங்க, முஸ்லீம்கள் சஃப்ல நின்று தொழுவாங்க, தெரியாது, யாருமே சொல்ல இயலாது. சில கட்டங்கள்ல அவங்களோட நிஃபாக் வெளியே வரும். சில கட்டங்கள் யுத்த காலத்துக்கு வரமாட்டாங்க, காட்டி கொடுப்பாங்க. இப்படியான டைம்ல நபி தோழர்கள் கோவப்படுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரை விடுங்க, நான் அவனை கழுத்தை வெட்டுறேன்டுவாங்க. அப்துல்லா பின் உபை பின் சலூல் சொல்லக்கூடியவன் ஒரு பெரிய முனாஃபிக்குடைய தலைவனாக கூட இருந்தான். ஆனா அந்த முஸ்லீம் சமூகத்தில் முக்கியமான ஒரு ஆளா இருந்தார். ஆனா நயவஞ்சகன், யுத்த காலத்துக்கு வாரன்னு சொல்லிட்டு திட்டமிட்டு ஒரு கூட்டத்தை அப்படியே பின்வாங்க வச்சிருவான். கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் ரெடி, கடைசி நேரத்தில் காலை வாடுறது. இது முனாஃபிக்குடைய வேலை. ஏன்னா முஸ்லீம்கள் தோக்கணும், வெளிப்படையில் முஸ்லீம் மாதிரி காட்டிக்கொண்டு உள்ளுக்கு என்னது இது எங்களோட முஸ்லீம் சமூகத்திலையும் சில பீக்கிறாங்க. முஸ்லீம் சமூகத்திலையும் முஸ்லீம்கள் மாதிரி இருக்கிறதுக்கு அவங்கள்ட்ட இஸ்லாம் இல்லை, பேர் முஸ்லீம், முஸ்லீம்களுக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட சுய லாபத்துக்காக செயல்படுவாங்களே தவிர இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக செயல்பட மாட்டாங்க. இது இன்றைக்குள்ள அன்றைக்கு நபிகளாருடைய காலத்திலும் இது இருந்துச்சு. சில பேர் இந்த முனாஃபிக்களுடைய பேர் லிஸ்ட்டை நபிகளார் அபூ ஹுதைஃபா துல் யமான், அபூ ஹுதைஃபான்னு சொல்லக்கூடிய நபி தோழருக்கு ரசூலுல்லாஹ் அந்த லிஸ்ட்டை கொடுத்து வச்சிருந்தாங்க. அபூ ஹுதைஃபா இன்னென்ன ஆறலாம், ஆனால் யார்ட்டையும் சொல்லாதீங்க, இன்னென்ன ஆறலாம் நயவஞ்சகர்கள் முனாஃபிக்கள் அல்லாஹ் தஆலா எனக்கு அறிவிச்சு கொடுத்தாண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது அபூ ஹுதைஃபாக்கு மட்டுமே தெரியும். சாஹிபு சிர், ரசூலுல்லாஹ்வுடைய இரகசிய தோழர் அபூ ஹுதைஃபா அதை வச்சு கொள்வாங்க. சில நபி தோழர்கள் எந்த நேரம் தான் அபூ ஹுதைஃபாவை கண்டா கேட்பாங்க, அபூ ஹுதைஃபா எங்களோட பேர் மீக்குதா ரசூல்? இல்லை உங்களோட பேர் இல்லை. உமர் ரலியல்லாஹு திருப்பி திருப்பி கேட்பாங்க, என் பேர் ஈக்குதா? இல்லை. ஏன்னா நபி தோழர்கள் பயந்தாங்க, நாங்களும் நிஃபாக்கில் தனத்தில் ஆயிடுவோமோ, அல்லாஹ் தஆலா எங்களை அறிவிச்சிட்டானோ. அவங்க உண்மையான மூமின்கள், ஆனாலும் பயப்படுவாங்க. அபூ ஹுதைஃபாவுக்கு தெரியும். அபூ ஹுதைஃபா யாருக்குமே அவர் சொல்லலை, கடைசி வரைக்கும் ரசூலை சொல்ல வேணான்ட்டாங்களே, யாருக்குமே சொல்லலை. ஆனால் யாராவது கேட்டாங்கன்னா என்னது நீங்கள் இருக்கிறீங்கன்னா இல்லைன்னுவாரு, இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டாரு.
இப்படி எனது செய்திகள் இருக்குது. எனவே நாங்கள் மிச்சம் கவனமாக எங்களோட ஈமானை நாங்கள் என்னது தூய்மைப்படுத்தி கொண்டு புதுப்பித்து கொண்டு அல்லாஹ்விடம் தூய்மையாக அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லை யுவாஃபிய அப்துன் யௌமல் கியாமா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ் யப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹ். யார் ஒரு மனிதர் தூய்மையான அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், அவனுக்கு எந்த ஒரு இழப்பையும் கஷ்டத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். பூர்ணமாக அவனுக்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளை கொடுப்பான். இல்லா ஹர்ரம் அல்லாஹு அலைஹின்னார், அவனுக்கு அந்த நரகத்தை அவன் மீது அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அனஸ் பின் மாலிக் சொல்றாரு, அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமிஅ முஅத்தினன் யகூல், ஒரு பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ்னு பாங்குல சொல்வாரே, இதை ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு சொன்னாங்க, ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜ்த மினன் நார், நீ நரகத்திலிருந்து வெளியாகிட்டீங்க. நரகத்துக்கு நீங்கள் ஏன்னா நீங்கள் இந்த அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது அவ்வளோ உயர்ந்தது. எனவே தான் ரசூலுல்லாஹ் முஅத்தின் பாங்கு சொல்லக்கூடியவங்களுக்கு சொன்னாங்க, அல் முஅத்தினூன் அத்வலுன் நாஸி அனாகன் யௌமல் கியாமா, மறுமை நாளில் உயர்ந்த கழுத்துடையவர்களாக முஅத்தின்கள் பாங்கு சொல்லக்கூடியவங்க வைப்பாங்க. அது சிறப்பு. அப்போ அவங்க உசரமாய்ப்பாங்க, அவங்களோட கழுத்து உசரமாய்க்கும். அவங்கள வச்சு இவங்க உலகத்தில் அல்லாட இந்த அழைப்பை பாங்க சொன்னவங்க அப்படின்னு அடையாளம் கண்டு கொள்றதுக்காக வேண்டி, அவங்களுக்கு அந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கறதுக்காக வேண்டி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. அது முஸ்லிமில் பதிவாகக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுஹ்ரஜு மினன் நார் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ். நரகத்தில் போடுறவங்கள அல்லாஹ் தஆலா நரகத்தில் போடுவானே, நிரந்தரமாக நரகத்தில் போடுறவங்க அது வேற. சில பேர் பாவம் செய்த பாவிகளே எல்லாம் நரகத்தில் போட்டுட்டு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஏற்கனவே சொன்னாங்களே முஸ்லீம்கள், அவங்கள அல்லாஹ் தஆலா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சு வெளியெடுப்பான். எப்படி இருப்பான்டா, வகான ஃபீ கல்பிஹி மினல் கைர் மா யஸினு ஸஈரா, தொழிற்கோதுமை அந்த அளவுக்கு ஒத்தன்ட்ட நன்மை இருந்தாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவன் சொல்லியிருந்தா அவனை வெளியெடுப்பாங்க. சும்ம யுஹ்ரஜு மினன் நார் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வகான ஃபீ கல்பிஹி மினல் கைரி மா யஸினு புர்ரா, கோதுமைக்குதே புர், கோதுமையோட அளவுக்கு, கோதுமை அந்த சின்ன அந்த கோதுமையுடைய சைஸுக்கு நன்மை செஞ்சுக்கிறார். ஆனால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுனால அந்த நன்மையை வச்சு அல்லாஹ் என்ன செய்வான், நரகத்திலிருந்து வெளியே எடுப்பான். சும்ம யுஹ்ரஜு மினன் நார் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வகான ஃபீ கல்பிஹி மினல் கைரி மா யஸினு தர்ரா, ஒரு அணு அளவுண்டா அளவுன்னு சொல்ல இயலாது, அணு கண்ணுக்கு விளங்காது. அந்த அணு அளவு எவனுடைய உள்ளத்திலாவது ஒரு நல வீக்குது, அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருப்பானாக இருந்தால் அவனையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நரகத்திலிருந்து வெளியெடுப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல பதிவாகக்கூடிய ஹதீஸ். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னால் அவன் எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் அவனுடைய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக வேண்டியும் அவன் ஏதோ செஞ்சிருப்பான சின்ன சின்ன நன்மைகள், அந்த நன்மையை வச்சு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் என்னது நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார். அது எவ்வளோ காலம் போகும்னு தெரியாது. இந்த மறுமையுடைய நாளுக்கும் உலக நாளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 50,000 வருஷம்தான் உலகத்துடைய 50,000 வருஷம், அங்கே ஒரு நாள். அப்போ இவன் செஞ்ச பாவத்துக்கு ஏற்ப எத்தனை கோடி வருஷம் எத்தனை அளவுன்னு எங்களுக்கு தெரியாது, அல்லாஹு ஆலம். ஆனாலும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கடைசி நேரம் அவனோட பாவங்கள் கழிஞ்சதன் பின்னால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சு அல்லாஹ் என்ன செய்வான், அவங்கள நரகத்திலிருந்து வெளியெடுப்பான். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் உள்ளது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஹ்ஷருடைய வெளியில எல்லாரும் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிற நிலையில் எல்லாருமே யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னை பாதுகாத்துருன்னு தான் போவாங்க. எல்லாரும் ஒவ்வொரு நபிமார்கிட்ட போவாங்க. போயிட்டு அந்தந்த நபிமார்கிட்ட சொல்லுவாங்க, என்னது எங்களுக்காக அல்லாஹ் கிட்டப்பா என்னது ஷஃபாத்து செய்யுங்க, நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படின்னு எல்லாரும் கெஞ்சுவாங்க. ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லுவாங்க. ஆதம் நபி சொல்லுவார், அல்லாவே என்னது சொர்க்கத்தில் வைக்கக்கொள்ள அந்த கனியை சாப்பிட வேணான்னு சொன்னால் நான் சாப்பிட்டேன், அதனால் அந்த பாவம் செஞ்சுக்கிறேன், அதனால் எனக்கு கேட்கலாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள், ஒவ்வொரு நபிமார்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, பின்வாங்கிடுவாங்க.
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் இந்த உம்மத்துக்காக சுஜூதில் விழுவாங்க. விழுந்து அல்லாஹ் கிட்ட என்ன செய்வாங்க? மன்றாடுவாங்க. இந்த உம்மத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் வைப்பாங்க. அப்படி சுஜூதில் இருக்கிற நேரம் நபியை பார்த்து சொல்லப்படும், யா முஹம்மத், அல்லாஹ் இடத்திலிருந்து ஒரு அழைப்பு சத்தம் வரும், யா முஹம்மத், முஹம்மதே இர்ஃபா ரஸக், உங்களோட தலையை உயர்த்துங்க. வகுல் யுஸ்மா, நீங்க சொல்றத செவி ஏற்கப்படும். வசல் துஅத, நீங்க கேளுங்க உங்களுக்கு தரப்படும், கொடுக்கப்படும். வஷ்ஃபா துஷஃபா, நீங்க யாருக்காவது பரிந்து பேசுங்க, உங்களுக்காக உங்களோட பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஅகூலு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நேரம் நான் சொல்வேன், யா ரப், என் இறைவனே, இஅதன் லி ஃபீமன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்களே அவங்களுக்கு, அவங்கள ஷஃபாத்து செய்யறதுக்கு எனக்கு அனுமதித்தா. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா மட்டும் போதும், அவங்களுக்கு தான் அப்படின்ட்டு கேட்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். கால, அல்லாஹ் சொல்லுவான், லைஸ தாக லக், அது உங்களுக்கு உள்ளது இல்லை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்களை ஷஃபாத்து செய்யணுன்றது இல்லை. வலாக்கின் வ இஸ்ஸதி வ கிப்ரியாஇ வ அஸமதி, என்னுடைய கண்ணியத்தை கொண்டும் என்னுடைய பெருமையை கொண்டும் என்னுடைய அந்த அதிகாரத்தை கொண்டும் ல அஹ்ருஜன்ன மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்களை நான் வெளியாக்கிடுவேன். ஏன்னா அதுக்கு நீங்க ஷஃபாத் செய்ய தேவையில்லை, நீங்க மற்ற விஷயங்களுக்கு கேளுங்க, மற்ற நன்மை செஞ்சவங்களுக்கு அதுக்கு கேளுங்க. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்களை வெளியாக்குறது ஏண்ட கருணையில் உள்ளது அப்படின்னு அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்த கருணையை, அவனுடைய அந்த இரக்கத்தை அந்த மக்களுக்காக அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். கடைசி நேரத்தில் எல்லாரும் கைவிட்டாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவனை பாதுகாக்கும் கடைசி நேரம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான ஒரு செய்தி இது. ஏன்னா அதை நாங்கள் மனசில் செஞ்சோம் மிச்சம் கவனமாக, இந்த ஒரு மனிதனை கடைசி நேரத்தில் நரகத்திலிருந்து அவனை பாதுகாக்கிறது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கே வேட்டு வைக்கிற மாதிரி ஒருத்தர் நடந்துக்கிட்டான்டா, வாயளவில் லா இலாஹ சொல்கிறான், ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நேர் மாற்றமாக நடப்பானாக இருந்தால் அதில் எந்த பயனும் இருக்காது. ஷிர்க், இணை வைப்பு எந்த கட்டத்திலேயும் வராமல் இருந்தால் தான் இந்த பாக்கியங்கள் கிடைக்கும். மற்ற தவறு செய்திருந்தால் கூட இணை வைப்பின் பக்கம் ஏறெடுத்தும் பார்க்காமல் இருந்திருந்தால் தான் இந்த சிறப்பு, இந்த அல்லாட பாக்கியம் கிடைக்கும் கடைசி நேரத்தை நரகத்துக்கு போனாலும். இல்லாட்டி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தெளிவில்லாமல் இருந்தால் அவங்க நிரந்தர நரகம் தான் என்றதை நாங்கள் கவனிச்சு கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூதர் சொல்றாரு, அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தேன், வ அலைஹி தௌபுன் அபியத், அவர்கிட்ட வெள்ள ஆடை இருந்தது, வஹுவ நாயிம், அவர் தூங்கி கொண்டிருந்தார். சும்மா அதைத்துஹு வகத் இஸ்தைகல், அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன், பிறகு வந்தேன் ரசூல் எழுமினாங்க. ஃபகால, ரசூலை சொன்னாங்க, மாமின் அப்தி, எந்த ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு சும்மா மாத்த அலா தாலிக், அதே சொன்ன நிலையிலே அவன் மௌத்தாயிட்டான்டா, தஹலல் ஜன்னா, அவன் சொர்க்கம் நுழையாமல் இருக்க மாட்டான் அப்படின்னு ரசூலை சொன்னாங்க. குல்து, அப்போ நான் கேட்டேன், அபூதர் சொல்றாரு, வ இன் ஜனா வ இன் சரிக், அவன் விபச்சாரம் செய்து திருடி இருந்தாலுமா அப்படின்னு நான் கேட்டேன். கால வ இன் ஜனா வ இன் சரிக், அவன் விபச்சாரம் செய்து திருடி இருந்தாலும் சரி அப்படின்னு சொன்னாங்க. குல்து, நான் மறுவா கேட்டேன், வ இன் ஜனா வ இன் சரிக், விபச்சாரம் செய்து திருடி இருந்தாலுமா? கால வ இன் ஜனா வ இன் சரிக், அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓ விபச்சாரம் செய்து திருடி இருந்தாலும் தான். குல்து, நான் திருப்பி கேட்டேன், வ இன் ஜனா வ இன் சரிக், சந்தேகத்தில் அப்படின்னு கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வ இன் ஜனா வ இன் சரிக அலா ரகிம அன்ஃபு அபீதர், அபூதருடைய மூக்குடையட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த கோவத்தில் என்னை திருப்பி கேட்கறதால சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி இருந்தாலும் என்னது, நீங்க கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வைத்து உங்களோட பாவங்களை மன்னித்து சொர்க்கம் கொடுப்பான்ன்றத சொல்றாங்க. வகான அபூதர் இதா ஹத்தஸ பிஹாதா கால வ இன் ரகிம அன்ஃபு அபீதர், ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ அபூதரை பார்த்து, அந்த நபி அபூதருடைய மூக்கொடையட்டும் ரசூலுல்லாஹ் அந்த சொன்னாங்களே, அதையும் சொல்லித்தான் இந்த ஹதீஸ் அறிவிச்சார் அபூதர். இது முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லிம் ரெண்டுலேயும் வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்க, முக்கியமான ஒரு செய்தியாக சொன்னாங்க. எனவே அல்லாஹ்ட கையில் உள்ளது. ஏன்னு கேட்டால் எல்லாருக்கும் கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் வருமானு தெரியாது. யார் அல்லாஹ் தெரிவு செய்கிறானோ அவங்களுக்கு தான் வரும்.
அப்போ அது பெரிய ஒரு பாக்கியம். அது கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் வாரது. அவன் எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் பெரும் பாவங்கள் இல்லாமல் இருக்கிறவங்க தான் அந்த பாக்கியம் வரும். அப்படி செஞ்சிருந்தாண்டா சிறுக்கு இணை வைப்பு இல்லாமல் விபச்சாரம் களவு போன்ற பாவங்களை கூட எல்லாம் மன்னிச்சுட்டு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன செய்வான், சொர்க்கத்தை கொடுப்பான் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே மாதிரி இன்னும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ், மன் மாத்த வஹுவ யஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்க தகுதியான அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று தெரிந்த நிலையில், அப்படின்னா ஏகத்துவத்தோடு ஒருவன் மரணித்தால் தஹல் ஜன்னா, அவன் சொர்க்கம் நுழைவான் என்ற சொன்ன செய்தி முஸ்லிம் பதிவாகுது. எனவே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக வேண்டியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திகள், சொர்க்கத்துக்கு தகுதியானவன், அவன் சொர்க்கத்துக்கு போவான், அவன் அல்லாஹ்வுடைய ஷஃபாத்துக்கு நபியுடைய ஷஃபாத்துக்கு, அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்ற கருத்தில் ஏராளமான ஹதீஸுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. ஏராளமான ஹதீஸ், அதில் ஆதாரபூர்வமான சில செய்திகளை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இன்னும் நிறைய ஹதீஸுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்தில், யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இந்த உலகத்தில் இருக்குமோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அவரை சொர்க்கத்தில் நுழை வைப்பான் அப்படின்ற கருத்திலெல்லாம் ஹதீஸ்கள் நிறைய வருது. எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சிறப்புகளும் இந்த இந்த மகிமையும் கிடைக்கணுமாக இருந்தால், நான் ஏற்கனவே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சொன்னனே விளக்கம், அந்த விளக்கத்தோடு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழியணும், அந்த விளக்கத்தோடு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்பணும், அந்த விளக்கத்தோடு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக வாழணும். அப்போ தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். சும்மா எல்லாரும் சொல்கிறாங்க நானும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறேன் என்றால் அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ அல்லாஹ் தஆலா கடைசி நேரத்தில், மரணிக்கிற நேரத்தில் கூட இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை எங்களுக்கு மொழியத்துக்குரிய பாக்கியத்தை தரணுமாக இருந்தால், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாங்கள் சரியாக புரிஞ்சு அதை விளங்கி அதை நம்பி வாழ்ந்திக்கணும். அப்போ தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். எனவே மேலதிகமாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றிய விளக்கங்கள் நாங்கள் அக்கீதா பாடங்களில் நிறைய வகுப்புகள் நாங்கள் நடத்திக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குரிய பொருள் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குரிய நிபந்தனைகள் என்ன என்றதெல்லாம் விரிவாக எமது அக்கீதா பாட வகுப்புகளில் ஏற்கனவே பேசப்பட்டிருக்குது. அவைகளையும் மீட்டி கொஞ்சம் நீங்கள் கேட்டுட்டு, இந்த சிறப்புக்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த கலிமாவுக்கு வைத்திருக்கிறான், அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்பதை நாங்கள் புரிந்து எங்களோட வாழ்க்கையில் அடிக்கடி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழியக்கூடியவர்களாகவும் அதன்படி வாழக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் தஆலா எம்மை தெரிவு செய்வதோடு, எமது சக்கராத்துடைய நேரம், இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்கின்ற திருக்கலிமாவோடு, இந்த கலிமாவை மொழிந்தவர்களாக அல்லாஹ் தஆலா எமது ரூஹை கைப்பற்ற வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடம் அடிக்கடி பிரார்த்திப்போமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.